Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. In this video, we are going to learn about audit and auditors. So பார்க்கலாமா? So audit and auditors. So இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட் எப்படி பண்ணுறாங்க, இந்த ஆடிட்டர்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுக்கான அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆடிட்டரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அந்த ஆடிட்டர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ஃபிர்மாக இருக்கலாம். கரெக்டாக ஒரு சிஏ படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சிஏ முடித்தவங்க இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அந்த குரூப் ஆஃப் சிஏ இருக்கிறவங்க ஃபிர்மாக இருப்பாங்க. கரெக்டாக. ஸோ இவங்க 2 பேராகவும் இருக்கலாம், ஒரு ஆடிட்டராக இருந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்படி ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சிஏ முடித்தவங்களையும் நம்ம வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஃபிர்மாக இருப்பாங்க, குரூப் ஆஃப் சிஏ சிஎம்ஏ முடித்தவங்களாம் ஃபிர்ம்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அசோசியேட்ஸ் அண்ட் கம்பெனி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்எல்பி ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதும் இதில் உண்டு. ஓகே. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆடிட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கான டென்யூர்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ். அவங்களுக்கான டென்யூர் 5 இயர்ஸ். ஃபஸ்ட்டு அதாவது இந்த 30th 9 2020 அப்போ தான் வந்து வைக்கிறாங்க ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு நடக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் மீட்டிங் 1 இயர் கழிச்சு, அந்த 1 இயர் எண்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ அதை முடிச்சு 5 இயர்ஸ் கழிச்சு அவங்க 6th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வைப்பாங்க. கரெக்டாக. ஸோ அப்போ இடையில இருக்க அந்த 5 இயர்ஸ் இவங்க என்ன பண்ணலாம், அந்த ஆஃபீஸில் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. இதுதான் என்னென்னா டென்யூர். ஒரு ஆடிட்டருக்கு, நார்மலான ஒரு ஆடிட்டருக்கு இதான் வந்து டென்யூர். ஸோ கம்பெனிஸும் இந்த மாதிரி ஒரு ஆடிட் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆடிட் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணணும்னா அதுக்கு என்ன நீட் இருக்கும், அதுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் இட்ஸ் ஓகே, நார்மலாக ஓகே. பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேடப் ஷேர் கேபிட்டல் 10 crore மேலே இருக்கணும். அவங்களோட பேடப் ஷேர் கேபிட்டல் 10 crore மேலே இருக்கணும். இதே அவங்களுடைய டேர்ன் ஓவர்னு பார்த்தோம்னா 100 crore மேலே இருக்கணும். ஸோ 100 crore ஆர் 100 crore மோர். ஓகேவா. அதுக்கப்புறம் அக்ரிகேட்டாக அவங்க கடன், லோனு, பாரிங், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ டெட் அதெல்லாம் நம்ம அக்ரிகேட்டாக டோட்டல் பண்ணுறப்போ 50 crore மேலே இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் பப்ளிக் கம்பெனி ஆடிட் கம்பெனியை வந்து அவங்க என்ன பண்ணலாம், கான்ஸ்டிடியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட்டர். ஸோ அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட்டர்னா ஒரு ஆடிட்டராக இருக்கப்போ இண்டிவிஜுவலாக இருந்தால் எவ்வளோ நாள், அண்ட் தென் வந்து ஃபிர்மாக இருந்தால் எவ்வளோ நாள், அந்த மாதிரி எவ்வளோ நாள் உங்களுக்கு டென்யூர் பீரியட் ஓகே அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அதாவது என்னன்னா இப்போ அந்த கம்பெனியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லிஸ்ட் கம்பெனி இல்லை ஆல் கம்பெனி இந்த மாதிரிலாம் வரப்போ அவங்களுக்கு நார்மலாக நம்ம மேலே பார்த்தா அதே தான். ஃபஸ்ட்டு பேடப் ஷேர் கேபிட்டல் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் பேடப் ஷேர் கேபிட்டல் 10 crore ஆர் மோர் இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 50 crore ஆர் மோர் இருக்கணும். ஓகே. பப்ளிக் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய லோன், பாரோயிங், டிபெஞ்சர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அக்ரிகேட்டாக டோட்டல் பண்ணுறப்போ 50 crore மேலே. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் கமிட்டி கண்டிப்பாக நம்ம கான்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. ஓகே டன். ஸோ இதுக்குள்ளே இருந்திருந்தால் என்ன ஆகும், இதுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி டைமில் இது எல்லாமே என்ன ஆகுது, இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம அப்பாயிண்ட்டோ ரீஅப்பாயிண்ட்டோ பண்ணக்கூடாது. அதாவது சேம் ஆடிட்டரை அப்பாயிண்ட்டோ ரீஅப்பாயிண்ட்டோ பண்ணக்கூடாது. அவங்களுக்கான ஒரு டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகே. இண்டிவிஜுவலாக இருந்தால் 1 termக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இந்த 1 term அப்படிங்கிறது 5 constitute இயர்ஸ். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள 1 year, அதாவது 1 termக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்கள அப்பாயிண்டே பண்ணக்கூடாது. இதே ஃபிர்மாக இருந்துச்சுன்னா 2 terms, அப்போ 10 yearsக்கு அவங்கள அப்பாயிண்டே பண்ணக்கூடாது. அதே 5 consecutive years தான் 2 term அப்படிங்கிறனால 10 years ஆகிடும். ஓகே. ஸோ இட் வில் பி பெட்டர் when I teach this example. இங்கே XYZ லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் எஸ் அப்படிங்கிறவங்க என்னது இண்டிவிஜுவல். ஸோ அவங்க 2022 அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு 1 term வரையும் இருக்கும். கரெக்டாக. ஸோ அதாவது என்னது 2027 வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க. கரெக்டாக. ஸோ அப்போ அவங்களுக்கு 1 term வரைக்கும் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வரைக்கும் அவங்களுக்கான அந்த பீரியட் வந்து இருக்குது, ஹோல்ட் பண்ணுற பீரியட். ஸோ நெக்ஸ்ட்டு 5 years, அதாவது அந்த 2027க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு 5 years வரைக்கும் அவங்க அந்த கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இதே மிஸ்டர் எஸ் அசோசியேட்ஸாக இருக்காங்க. அசோசியேட்ஸ்னால் என்னது, ஃபிர்ம் ஆகிடும். இப்போ 2016 அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அந்த அசோசியேட்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஆடிட்டராக பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த 5 yearsல ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 5 yearsல செகண்ட் டேர்ம், 2026 செகண்ட் டேர்ம் முடிஞ்சிடும். இப்போ 2 terms நம்ம பார்த்த மாதிரி முடிஞ்சிருச்சா. 2 terms முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர் திரும்பவும் அவங்களுக்கு 5 years என்ன பண்ண மாட்டாங்க, அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்கே பார்த்தோம். இண்டிவிஜுவலாக இருந்தால் 5 consecutive years. ஓகே. ஃபிர்மாக இருந்தால் 2 term consecutive years, அதாவது 10 yearsக்கு. 2 term வந்துருச்சா. 2 termக்கு அப்புறம் அடுத்த 5 yearக்கு அவங்க அந்த கம்பெனி பக்கம் போகவே மாட்டாங்க. ஸோ அந்த பீரியட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டன். இது வந்து காமனான பார்ட்னருக்கு வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் அந்த கம்பெனியை வேலை பார்க்குறேன், நான் ஆடிட்டரும் இருக்கேன் அப்படின்னா நான் அதில் காமன் பார்ட்னராக இருக்கேன்னா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் இந்த சென்ஸ் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு அவங்க ஆடிட் பார்க்குறவங்க அந்த ஃபஸ்ட் ஆடிட்டர். ஓகே. இது வந்து அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிலாம் எனக்கு அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனிக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஆடிட்டர்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் வித்தின் 30 daysக்குள்ளே அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்க 1 year, அதாவது ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் இருப்பாங்க.
ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன். இவங்க அந்த 1 இயர் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, நான் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நியூ கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா 2022 2023 ஸோ அந்த இயர் ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஓகே நான் அவங்களை 30 டேஸ்க்குள்ள அப்பாயிண்ட் பண்ணோன்னே அவங்க இயர் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அடுத்து அந்த ஃபஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நான் அந்த இயரில் வைக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஆடிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அந்த போர்டு வந்து 30 டேஸ்க்குள்ளே ஃபெயில் ஆகிட்டாங்க, போர்டு வந்து 30 டேஸ்க்குள்ளே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணாமல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஆடிட்டர் ஒரு கம்பெனியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆடிட்டர் 30 டேஸ்க்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணிடணும். ஸோ அவங்க அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரையும் அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. இதே இப்போ சப்போஸ் அந்த போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணலை, 30 டேஸ்க்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும், அதான் அந்த போர்டு வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும், அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், மெம்பர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணணும். மெம்பர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணோன்னே கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஆடிட்டரை அடுத்த 90 டேஸில் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் வச்சு, ஸோ அந்த எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கில் அவங்க 90 டேஸ்க்குள்ளே வச்சு கம்பெனி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவார், அடுத்த அந்த ஃபஸ்ட் ஏஜிஎம் வரைக்கும் அந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கம்பெனி. இது முன்னாடி வந்து அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி, இப்போ வந்து கவர்மெண்ட் கம்பெனிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா 60 டேஸில் பண்ணணும். நம்ம அங்கே வந்து 30 டேஸில் பார்த்தோம், இங்கே 60 டேஸில் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்சீக்வெண்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறப்போ அது ஃபஸ்ட்டு ஆடிட்டராக இருக்க மாட்டாங்க. ஸோ கம்பெனி ஆரம்பிச்சு லேட்டராக அவங்களுக்கு முன்னாடி ஆடிட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்போது சப்சீக்வெண்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயரோட எண்டில். ஓகே. ஸோ இந்த மாதிரி சிஏஜி இருப்பாங்க இல்லையா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வித்தின் 182 டேஸில், அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சு 180 டேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டில் த நெக்ஸ்ட் ஏஜிஎம் வரைக்கும் அவங்க ஆஃபீஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் வேகன்சி. ஸோ கேஷுவல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த பழைய ஆடிட்டர் வந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ஆடிட்டர் வந்து வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஸோ அது அவங்களா போனாங்கன்னா ரிசைனேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து கம்பெனி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஜெனரல் மீட்டிங்கில் 3 மந்த்ஸ்க்குள்ளே அடுத்த ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க வித்தின் 30 டேஸில். ஓகே. ஸோ நார்மலாக இருக்கப்போ 30 டேஸில் நெக்ஸ்ட் ஏஜிஎம்ல அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஏஜிஎம்ல வந்து அவங்க நெக்ஸ்ட் ஏஜிஎம் வரைக்கும் வருவாங்க 30 டேஸில். இதே அவங்களா ரிசைன் பண்ணிட்டு போனால் 3 மந்த்துக்குள்ளே கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜெனரல் மீட்டிங் வச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையரிங் ஆடிட்டர். ஸோ இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆன மட்டும் தான். ஸோ அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்திருக்கக்கூடாது, அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனால் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கக்கூடாது, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது, நான் இங்கே வந்து வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து பண்ணிக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டையரிங் ஆடிட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். கேடன். நெக்ஸ்ட் ரிமூவல் அண்ட் ரிசைனேஷன் ஆஃப் ஆடிட்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிமூவல் அண்ட் ரிசைனேஷன் ஆஃப் ஆடிட்டர். ஸோ ஒரு ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்களாவோ இல்லை அதை ரிமூவ் பண்ணணும்னாலோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த 60 டேஸில் அந்த ஆடிட்டர்கிட்ட நம்ம கேட்கணும். ஸோ ஏதாவது வந்து அவங்க மிஸ்டேக் அவங்க சைட்லேருந்து ஏதாவது நியாயம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதாவது அந்த மாதிரி வந்து கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 60 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், திரும்ப நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவரை வந்து நீக்கிடுவோம், அந்த ஆடிட்டர் போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து ரிசைனேஷன் ஆஃப் ஆடிட்டர். இப்போ ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர் பார்த்தோம் இல்லையா, ஸோ மாதிரி ரிசைனேஷன். ஸோ இந்த மாதிரி ரிசைனேஷன் இருக்கிறப்ப என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணிடணும் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணிடணும். கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா கம்பெனி ரெஜிஸ்டர் சிஏஜி உங்களுக்கு பண்ணணும். அதர்ஸாக இருந்தாங்கன்னா கம்பெனிக்கும் ரெஜிஸ்டருக்கும் மட்டும் பண்ணால் போதும். ஓகே. இப்போது ஆடிட்டர் வந்து ஃப்ராடாக இருக்காரு, அப்போ வந்து எப்படி அவங்க வச்சு தூக்குவாங்க அப்படின்னா NCLT, அதாவது நேஷனல் கம்பெனியோட ட்ரிபியூனல் இருப்பாங்க இல்லையா, அந்த NCLT இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்து இவங்க ஃப்ராடு எப்படி சொல்லுவாங்க, இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் மூலமாக அவங்க ஃப்ராடுன்னு தெரியும், இல்லையா பர்சனலாக யாராவது அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க மூலமாக NCLT என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஆமாம் இவன் ஃப்ராடு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கம்பெனிகிட்ட போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ஆடிட்டர் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா இந்த ஓல்டாக இருந்தார்ல ஃப்ராடு ஆடிட்டர், அவரை வந்து அடுத்த 5 இயருக்கு எந்த கம்பெனி நீ பார்க்கவே முடியாது, ஓடி போய்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன். ஒரு ஆடிட்டராக இருக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்க CA இன் ப்ராக்டிஸாக இருக்கணும். ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட்டுக்கு கீழே 1949 ஆக்ட்டுக்கு கீழே ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அவங்க CA இன் ப்ராக்டிஸாக இருக்கணும். ஸோ அதான் வந்து இந்த இடத்துல நமக்கு ஆடிட்டராக இருக்க வேண்டிய எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போது இண்டிவிஜுவலாக இருந்தால் ஓகே, ஒரு ஆடிட்டர்னால் சரி அவங்க சைன் பண்ணுவாங்க. ஃபிம்னு சொல்கிறீங்களே, அந்த ஃபிம்மாக இருந்தால் யார் சைன் பண்ணுவாங்க, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபிம்லேயே பார்ட்னர்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட்னர்ஸில் ஒருத்தவங்க தான் சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபிம்மாக இருந்தால் பார்ட்னர் சைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன். யாரெல்லாம் ஆடிட்டராக ஆக முடியாது,
ஸோ என்ன மாதிரி சிஏவே படிச்சிருந்தாலும் என்ன மாதிரியான டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் பாடி கார்பரேட் ஆடிட்டாக முடியாது, அது வந்து டிஸ்குவாலிஃபைட். அடுத்தது வந்து அந்த கம்பெனிலேயோ, ஓகே இந்த கம்பெனி நம்ம வரைஞ்சு போகணும், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் ரிலேட்டடான பாடி கார்பரேட் ஆக முடியாது. அண்ட் தென் இந்த கம்பெனியில் இருக்கிற ஆஃபீஸரோ எம்ப்ளாயியோ ஆக முடியாது. ஸோ இந்த கம்பெனியில் இருக்க பார்ட்னரும் ஆக முடியாது. ஸோ இந்த கம்பெனியில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க அப்படியே ஆக முடியும்? கண்டிப்பாக ஆக முடியாது. ஸோ இவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்க அந்த கம்பெனியில் ரிலேட்டடாக இருக்கிற பர்சன்ஸோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது 1 lakh கிட்ட செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டோ என்ன பண்ணியிருந்தாங்க, ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே 1 lakh வரைக்கும் அதுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னா ஓகே. ஸோ 1 lakh எக்ஸீட் ஆகிறப்போ அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க, அவங்க வந்து ஆடிட்டராக முடியாது. அண்ட் தென் ஏதாவது கோர்ட்டு கேஸு இந்த கம்பெனி அந்த ஆடிட்டர் அதாவது அந்த பர்சன் கிட்ட ஏதாவது வந்து கோர்ட் மூலமாக கன்வீட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஆடிட்டர் ஆக முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டர் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்க ஏதாவது வந்து கடன், அதாவது இன்டெப்ட் வச்சிருக்காங்க, கடன் வந்து 5 லட்சத்துக்கு மேலே வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் டிஸ்குவாலிஃபைட். அதே மாதிரி ஏதாவது வந்து 1 lakh மேலே கேரண்டியோ இல்லை, ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கேரண்டி ஏதாவது வச்சிருக்காங்கன்னா அது 1 lakh தான் இருக்கும். அது மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்பயும் டிஸ்குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டேரக்டரோ எம்ப்ளாய்மெண்ட்டோ, அதாவது அந்த கம்பெனிலே டேரக்டராக இருந்தாங்கன்னா ஆடிட்டர் ஆக முடியாது, அந்த கம்பெனிலே எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் ஆடிட்டர் ஆக முடியாது. கீ மேனேஜரல் பர்சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சிஓ சிஎஃப் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி கீ மேனேஜரல் பர்சனும் என்ன ஆக முடியாது, ஆடிட்டர் ஆக முடியாது. ஓகே டன். நெக்ஸ்ட் திங் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா டேரக்டர் ஆக முடியாது, எம்ப்ளாய்மெண்ட் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஆக முடியாது, கீ மேனேஜரே ஆக முடியாது. ஆனால் அவங்களோட ரிலேட்டிவ் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இது ஒரு கொஸ்டின் வச்சு ட்விஸ்டடாக ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நான் இந்த கம்பெனியை விட நான் சிஏ படிச்சிருக்கேன், ஆனால் நான் வேறு எங்கேயும் போயிட்டு நான் வேலை பார்க்கக்கூடாது, நான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபுல் டைமும் நாங்கள் வேலை பார்க்கக்கூடாது. ஸோ நான் அப்படி வேலை பார்த்தேன்னா நான் டிஸ்குவாலிஃபைட், அதான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஸ்வேர். நெக்ஸ்ட் திங் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். எனக்கு வந்து நான் இப்போ ஆடிட்டராக இருக்கேன். ஸோ நான் இப்போ ஆடிட்டராக இருக்கப்போ என்ன ஆகுது, என்னோட டேட்டா இன்றைக்கி எனக்கு என்னன்னா 30 கம்பெனி எனக்கு ஆடிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கெத்தாக சொல்லலாம்னா சொல்லவே கூடாது. ஒரு நாளைக்கு அந்த ஒரு டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 20 கம்பெனிக்கு மேலே ஆடிட் இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து லிமிட். ஓகே, ஸோ மோர் தேன் 20 கம்பெனிஸ் மேலே இருக்குன்னா அதுவும் டிஸ்குவாலிஃபைட். ஓகே, ஸோ இதில் இருக்கிற அது ரிலேட்டடாக நம்மளுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சம் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 1 பர்சனுக்கு 20 ஆடிட்ஸ் மேலே இருக்கக்கூடாது. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் என்ன இருக்குன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ம் இருக்காங்க, அதாவது குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது என்னன்னா ஆடிட் ஃபர்ம் ஏபிசி கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் மிஸ்டர் ஏன்னு ஒரு ஆடிட்டர், மிஸ்டர் பின்னு ஒரு ஆடிட்டர், மிஸ்டர் சின்னு ஒரு ஆடிட்டர். அவங்க எல்லாருக்குமே மிஸ்டர் ஏக்கு 4 கம்பெனி இருக்கு, மிஸ்டர் பிக்கு 6 கம்பெனி இருக்குது, மிஸ்டர் சிக்கு 10 கம்பெனி இருக்குது. நம்மளோட லிமிட் என்னது, ஒரு நாளைக்கு 20 ஆடிட். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த ஆடிட்ஸ் ஃபார் த கம்பெனி. இது நம்மளாம் பார்க்கணும். கம்பெனிக்கு இப்போ எவ்வளோ ஆடிட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடிட்ஸ் இப்போ கம்பெனிக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க கம்பெனியில், ஸோ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, அப்போ 3 பார்ட்னருக்கு ஒரு பார்ட்னருக்கு 20 அப்படின்னா எவ்வளோ வரும், அப்போ மொத்தம் 60 ஆடிட்ஸ் வந்து என்னது இவங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடிட்ஸ் 60 ஆடிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடிட் ரிமைனிங் ஃபார் தி ஈச் பார்ட்னர். இப்போ ஈச் பார்ட்னருக்கு எவ்வளோ இருக்குன்னா 20, ஒரு ஆடிட்டருக்கு 20 இருக்குது கரெக்டாக, ஒரு ஆடிட்டருக்கு 20 வந்து இருக்கும். ஒரு மிஸ்டர் ஏக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 20 இருக்குது. ஓகே, மிஸ்டர் பிக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 20 இருக்குது. வெயிட், சி பார்த்தோன்னா அவங்களுக்கும் 20 இருக்குது. இப்போ இவங்க 3 பேருக்குமே ஆளுக்கு எவ்வளோ தான் வந்து வச்சுருக்காங்க, 4 ஆடிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இவங்களுக்கு 6 கிடச்சிருக்கு, இவங்களுக்கு 10 கிடச்சிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கு, இவங்களுக்கு 6 16, இவங்களுக்கு வந்து 14, இவங்களுக்கு 10. சி கரெக்டாக. அப்போ வந்து எவ்வளோ ஆடிட் ஈச் பார்ட்னருக்கு பார்த்தாச்சு. அப்போ மொத்தமாக இப்போ கம்பெனியில் எவ்வளோ ஆடிட் ரிமைனிங் இருக்குது, அவங்களுக்கு 40 ஆடிட்ஸ் ரிமைனிங் இருக்குது. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம போடணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரெனிமரேஷன். ஸோ ஆடிட்டருக்கு யார் வந்து சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ரெனிமரேஷனை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்சிக்வெண்ட் ஆடிட்டராக இருந்தால் கம்பெனியை ஜென்ரல் மீட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தால் உழைச்சிப்போ அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட் ஆடிட்டராக இருந்தால் போர்டு கொடுப்பாங்க. ஓகே, போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெனியூமரேஷனில் என்னென்னலாம் நம்ம வரும், ஃபீஸ், அந்த ஃபீஸ் ஆக்சுவலாக இந்த ஆடிட் ஃபீஸோ அது வரும். ஸோ அவங்களுக்காக என்னென்னலாம் செலவு இருக்கோ அதில் வரும். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எல்லாமே ரெனிமரேஷனில் வரும். ஓகே, எது வராதுன்னா நீங்கள் ஆடிட் தவிர வேறு ஏதாவது எனக்கு இதை தொடச்சு அது மாதிரிலாம் தொடச்சு கொடுன்னு அடிஷ்னல் சர்வீஸ்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் வராது. ஸோ அதுன்னு சொல்லலை, நான் ஃபன்காக சொன்னேன். ஸோ மற்ற எந்த ஒரு அடிஷ்னல் சர்வீஸஸும் இதில் என்ன வராதுன்னா ரெனியூமரேஷனில் வராது. ஒன்லி ஃபீஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் விச் இஸ் எக்ஸ்டெண்டட், அது மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் திங், என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ஆடிட்டர் வந்து பண்ண முடியாது, என்னென்ன சர்வீஸ்லாம் ஆடிட் வந்து பண்ண முடியாது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு, இன்டர்னல் ஆடிட், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறது, அண்ட் தென் மற்ற ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அவுட் சோர்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இது எதுவுமே என்ன பண்ணணும்னா ஆடிட் வந்து பண்ண முடியாது, ரெண்டர் பண்ண முடியாது. ஓகே அவ்வளோதான் இந்த சாப்டர்லாம். ஓகே கைஸ், ஸோ இட் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சாப்டர். So practice all the illustrations and practical sums with these concepts. Okay, until then, this is Shweta signing off. Thank you.